ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல விசிகனுடைய பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறோம். அவர்கிட்ட நிறைய கருத்துக்கள் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். அதிரடியான பரபரப்புகளுக்கு மத்தியில அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைகிறாங்க. அதை விசிக ஏன் எதிர்க்கணும்? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விசிகே எதிர்க்கணும்னா அது ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக தலைவர் சொல்லலை. இப்போ நான் என்னுடைய ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் அது இது பொதுவான ஒரு பார்வை. இதில் பார்ட்டி இதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் வர முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நாம் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம். என்ன விஷயத்தை முன்னெடுக்கிறோன்னா, பிஜேபியினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக சமூக அளவில் இருந்தாலும் சரி, அரசியல் தளத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, குறிப்பாக ரொம்ப ரொம்ப அன்எத்திக்கலாக எந்த விதமான அறமும் இல்லாமல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்ருக்கோம். இப்போ இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது இதை ஒரு ரொம்ப இயல்பான ஒரு பார்வையாக வெளிப்படுத்தினா இதை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த அவுட் பஸ்ட்டில் தான் சொன்னேன். நான் என்னோட பதிவு கூட பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்திருப்பேன். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இப்போ இதை இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுறது தவறு. இதை ஊக்குவிக்கக்கூடாது. ஊக்குவிச்சா அதை ஊக்குவிப்பவர்கள் ஏற்கனவே ஒரு கிளைம் வைக்கிறாங்க. என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஜென்யூன் பாலிடிக்ஸ் பண்ணுறோம், மாற்றத்திற்கான அரசியல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிற அந்த முழக்கத்துக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும். இதுதான் அதோட கண்டென்ட். இதில் பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனோ இல்லை நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ன்றதை விட நீங்கள் இதை எப்படி டீகோட் பண்ணணும்னா, இது எனக்கு இருக்கக்கூடிய கவலை, அச்சம். ஏன்னா இப்போ நாம் உங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோன்னா, குறிப்பாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தினுடைய அதோடைய ஆன்மா அது என்ன, நீங்கள் எந்த சட்டமாக இருந்தாலும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரஸ்டு கண்டென்ட், இன்னொன்று இம்ப்ளைடு கண்டென்ட். எக்ஸ்பிரஸ்டு கண்டென்ட்ன்றது புற சூழலில் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியும். இம்ப்ளைடு கண்டென்ட்ன்றது அந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷனாக அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆன்மா என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரியான செயல்கள் நாளைக்கு இதுக்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். சட்டப்படி இது சரிதானேன்னு. சட்டப்படி சரியா இருக்கிறதெல்லாம் அறப்படி சரியா இருக்காது. சட்டமும் அறமும் சேர்ந்தது தான் அரசியல் செயல்பாடுன்னு பார்க்குறோம். நம்ம அந்த இடத்துல இருந்து தான் இதை இந்த விமர்சனத்தை வச்சேன். குறிப்பாக இப்போ இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு தெரியாது, நாளைக்கு ஒருவேளை தாவேக்கால அவங்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு இல்லை அவங்களுக்கான பொலிட்டிக்கலாக அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் உருவாக்குனா, நாம் அப்போ ரைட்டு, அவங்க பண்ணது மட்டும்தான் தப்பு, இவங்க பண்ணது பரவாயில்லன்னு நினச்சிட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு சூழலில் என்ன தெரியுதுன்னா, அவங்க பண்ணதும் தவறு, அதை இவங்க என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தெரியுது. இதுவும் தவறு என்பது தவறுன்னு சுட்டி காட்டுறதை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடமாக நான் பார்க்குறேன். அது தலைவர் எழுச்சி தமிழராக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் வரவங்களா இருந்தாலும் சரி, தவறுன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை. இல்லைங்க, இப்போ அதிமுகவிலிருந்து வருவதன் காரணமா அவங்க பிஜேபியை நீங்க எதிர்க்கிறீங்க, கொள்கை அடிப்படையில் எதிர்க்கிறீங்க, அவங்களுடைய அந்த RSS சித்தாந்தத்தை எதிர்க்கிறீங்க, ரைட்டு. அதிமுக அப்படிங்கிறது ஒரு வகையான திராவிட கட்சி தான். அவர்களும் அவங்க என்ன அந்த சித்தாந்தத்தை இங்க டிவிகேக்குள்ள அவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியுன்றது ஒண்ணு. அல்லது இவங்க தூய சக்தின்னு தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்கக்கூடிய டிவிகேவில் களங்கம் விளைவிக்கிற வகையில அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன ஊழல் சார்ந்தா இல்ல மற்ற விஷயங்கள் சார்ந்து இருக்கிறாங்களா, அப்படி என்ன இங்க பிரச்சனையை உண்டாக்கும்? ஐடியாலஜின்றது அதுல குறிப்பிடப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அமைவதில்லை கருத்தியல். வெறும் கருத்துக்கள் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் சமத்துவம் கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை, சமத்துவத்தை எப்படி வேணா கொடுக்கலாமா, இல்லை அதை அட்டைன் பண்ணுறது, அப்போ அதுக்கு ஒரு அறம் தேவை. ஓகே, இட் இஸ் சம்திங் ஐடியாலஜி சம்திங் கன்சர்ன்ட் வித் டிசிப்ளின் ஆல்சோ. கருத்தியல் என்பது ஒழுக்கம் சார்ந்ததும் அறம் சார்ந்ததும் தான். நீங்கள் வெறுமனே RSS காரங்க பண்ணா, பிஜேபி காரங்க பண்ணா தப்பு, அதே வேலையை திராவிட கருத்தியல் பேசுறவங்க பண்ணா கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி சரியா இருக்க முடியும்? அது சரியா இருக்காது இல்லையா? நீங்க இது ஒழுக்கமும் சார்ந்த, நீங்க அவங்க என்ன கருத்தியல் கொண்டிருக்காங்கன்றது பிரச்சனை இல்லை, அவங்களுடைய செயல்படுகின்ற விதம். இப்போ நீங்க அதுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, எனக்கு உள்ளபடியே வேடிக்கையா இருக்கு. அதுல 3 பேர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, இது மாதிரி ரிசைன் பண்ணதுக்கான காரணம், ரிசைன் பண்ணிட்டு அவங்க சேர போறதுக்கான காரணம், மீண்டும் அவங்க தான் போட்டி போடுவாங்கன்றதை அவங்களே மறைமுகமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நான் வெற்றி பெற்றேன், நான் போனேன், மக்கள்லாம் கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு 21 நாள்ல அவங்க இன்னும் தொகுதி பக்கம் போய் நன்றி எல்லாம் சொல்லலை. ஓகே, அவங்க சொல்றாங்க, மக்கள் பக்கம் போனேன், நான் மக்கள் கிட்ட போனப்ப மக்கள் சொன்னாங்க,
எங்களுக்கு இதெல்லாம் எப்படி செஞ்சு தர போறீங்க, அப்படிலாம் எப்படி செஞ்சு தர போறீங்கன்னு கேட்குறாங்க. போன முறையே நான் எதிர்க்கட்சியில் இருந்துட்டேன், அதனால நான் செஞ்சு தர முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றவங்க யாரு? 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. யாருன்றது தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இல்ல, அது ஒன்றும் இல்லை, மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தவங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க. நான் என்ன கேட்கறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒன்றிய அரசுல நீங்க என்ன பங்கா பெற்றீங்க? இல்ல, அப்பவும் இல்ல. அப்போ நீங்க செய்யலையா? அப்ப நாடாளுமன்றம் அப்ப நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. 2 விதமான விஷயமா அதை பார்க்கலாம். ஒண்ணு, உங்களுக்கு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகமே தெரியல, பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியே தெரியல. நீங்க பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸில நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எப்படி ஃபங்க்ஷன், எத்தனையோ எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஒன்றும் இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனா நாங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான். எங்களுக்கு ஒன்றும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அக்சஸ் கிடையாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அண்ணன் சிந்தனை செல்வனா இருக்கட்டும், இல்லை வந்து நானா இருக்கட்டும், இல்லை வந்து ஷானவாசா இருக்கட்டும், இல்லை வந்து பாபு அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு வேற வேற நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஆனா எல்லாரும் வந்து அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா நாங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறது எவ்வளோ? அப்போ எங்களால அச்சீவ் பண்ண முடியும்னா, ஏற்கனவே நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க. அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்திருக்காங்க. நான் என்னோட சார்ஜ் முழுக்க முழுக்க வந்து இந்த 3 பேர் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப அன்எத்திக்கல். ஆனால் இன்றைக்கு இந்த செயல்பாடுகளை எப்படி பார்ப்பது என்கின்ற ஒரு நிலையை வந்து கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த செயல்பாடுகள் நான் தனிநபராக வந்து நான் முடிவு பண்ண முடியும். ஆனால் தனிநபராக எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அந்த சுதந்திரம் வந்து கட்சியிலையும் இருக்குது. கட்சியில் வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு பொதுச் செயலாளர் வந்து கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாரு. அன்றைக்கே வந்து கருத்துக்களை வெளிப்படுத்த பின்னால் வந்து அது வந்து அதை ஒட்டி போச்சு. இந்த பண்டிட் விவகாரத்தில் கூட கொஞ்சம் ஒரு முரணான கருத்துக்கள்லாம் இருந்தால் அப்புறம் கட்சி ஒரு முடிவாக எடுக்குது. கட்சி என்ன முடிவு எடுக்குதுன்றது தான். இப்போ கட்சியினுடைய தலைவரே உடைய முடிவே வந்து கட்சி வந்து அதுக்கு மாறா இருக்கலாம். கட்சி தலைவருடைய முடிவு என்ன? கூட்டணியில் வெளியில இருக்கணும்ன்றதான். கட்சி தலைவரா இல்லை, கரெக்ட், ஒரு தனி ஒருவராக வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழருடைய தனிப்பட்ட முடிவு என்பது உள்ள போய் போகக்கூடாது கேபினெட்லன்றதான் அவரோட தனிப்பட்ட முடிவு. ஆனா கட்சியினுடைய முடிவு என்ன? கட்சியினுடைய முடிவுன்னும் போது அவரும் சேர்ந்து அதை சேர்ந்து எடுக்கிறார். அதனால இன்னைக்கு இது என்னுடைய முடிவு, இது கட்சியின் என்னுடைய கருத்து, இது கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் மாறலாம். கட்சியினுடைய நிலைப்பாடா மாறினா கட்சிக்கு கட்டுப்பட்டவனா கட்சி என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதுக்கு தான் நான் போய் ஆகணும். நிச்சயமா. திரு பனையூர் பாபு அவர்கள் உங்களோடவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மக்கள் பணி செஞ்சவர். திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்து சில பல விஷயங்கள் அப்படியே பேசப்பட்டு வந்த நிலையில தலைவர் திருமா அவர்கள் பத்தி அவர் வைத்த குற்றச்சாட்டு, அவர் கொடுத்த அந்த அறிக்கை, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதில் 2 விஷயம். ஒன்று வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஆதரவான விஷயங்களோ இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து நலமான விஷயங்களோ நடக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இது பொலிட்டிக்கலாக இல்லை, வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு மனிதருக்கும் தினமும் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்காது. அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடந்தா அது அவங்களுடைய சுயநலம் சார்ந்தது இல்லை. சுயநலம் இப்போ அந்த பாயிண்டே கிடையாது. சரி, நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அப்படிலாம் ரொம்ப இதுவாக போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் முன்னெடுத்து போகிறீங்க, அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு நினைக்க முடியாது. நீங்கள் பஸ்ஸு கிடைக்கணும் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, அந்த டைமுக்கு 9:30 மணிக்கு பஸ் வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, 9 மணிக்கு பஸ் வராது, சில நாள் 10 மணிக்கு கூட வரும். அப்போ இது வந்து நடக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஷானவாஸ்க்கு, எனக்கு, பாபுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 3 பேரும் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றது இருக்குது. இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன், ஷானவாஸ் எப்படி எடுத்துக்கிறாரு, பாபு எப்படி எடுத்துக்கிறான்னு இருக்கு. நான் என்னுடைய இயல்புக்கு நான் வந்து சிறு வயது முதலே வந்து அரசியல் வயப்பட்டவன். இன்னும் வந்து தலைவர் எழுச்சி தமிழரோட வந்து நான் ஒரு தலைவர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே அண்ணனா வந்து அவர் கையை பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு போன பையன். அப்போ எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வேளை தவறு எழுச்சிட்டாரோ நான் நினச்சிருந்தா கூட அது என்ன நம்ம அண்ணன் தானே, நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மனநிலை எனக்கு வந்து. அது என்ன, ஏன் அவர் அந்த முடிவு எடுத்தார், நம்ம பேசிக்கலாம். இன்னும் கூட பொலிட்டிக்கலாக நான் எப்படி நினச்சேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக நான் எப்படி நினச்சேன்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து தலைவர் கொடுக்குறார், கட்சி கொடுக்குது. எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, என்னை விட சீனியர்லாம் இருக்காங்களே, நான் போய் கேட்டேனா? இல்லை, என்னோட 1-2 பேர் வேலை செஞ்சுருப்பாங்களே கூடுதலா அப்படின்னு நான் கேட்கல. அப்போ நான் என்ன நினச்சேன், நான் பண்ண வேலைக்கு எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சேன். இப்போ எனக்கு கிடைக்காதப்ப மட்டும் நான் எப்படி போய் கேட்க முடியும் அப்படின்றதான் என்னோட ஸ்டாண்டை நான் எடுத்துட்டேன். பாபு அவர்கள் வந்து அவர் வந்து அதில் வந்து கொஞ்சம் அப்செட் ஆனார். அது அவருடைய இயல்பு. அது ஒரு குறையாலாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு இன்னைக்கு அவர் எதிர்த்து பதிவு போடுறோம், ஆதரிச்சு பதிவு போடுறோன்னே இந்த மாதிரியான விஷயம் அவனுக்கு நடந்ததுன்னா எப்படி நடந்து பண்றது வேற. இல்ல, அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. சொல்லிடுறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதனால அவர் வந்து சுத்தமா டோட்டலா வந்து இங்க இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் சொல்லப்பட்டது. என்றாலும் கூட கட்சியிலேருந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு தலைவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அவரை ரீச் அவுட் பண்ண முடியல. என்கிட்டயே பர்சனலாக சொன்னார் தலைவர், அவர் ஏதாவது வருத்தத்தில் இருந்தாருன்னா போய் பேசுங்கன்னாரு. அவருடைய பிறந்த நாளைக்கு போய் பார்த்தேன். நான் மே 1ஆம் தேதி நினைக்கிறேன் பிறந்த நாளைக்கு பார்த்தேன். போய் பார்த்துட்டு வந்தேன். எதுவும் அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்க தோழர் அப்படின்னா. இல்லை நான் அது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு.
தொடர்ச்சியாக அவருக்கு இருக்கக்கூடிய மனக்குமுறலை வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் வந்து மனக்குமுறலை நேராக கூட வந்து சொல்லிக்கலாம் தலைவர்கிட்ட. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த ஒரு பாதையாக வந்து பொதுவான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாரு. அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது அவருடைய அதிருப்தியை தான் வெளிப்படுத்துதுன்னு பார்க்குறேன். அவர் இன்னமும் வந்து கட்சியை விட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எங்களோடவே வந்து தொடர்ந்து பயணிக்கணுன்ற விருப்பத்தை எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வெளிப்படுத்தியிருக்காரு. நானுமே அத்தகைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கேன். ஆனால் இது எதுவுமே வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்து பார்க்கப்படுது. என்னன்னா தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு சொல்றாரு அவரு. சொல்றதுதான் மிக முக்கியமான ஒரு. ஏன்னா திருமா அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல முழுவதுமா வந்து எப்படி பாருங்க, தேர்ந்த அரசியல்வாதியா இன்னைக்கு வந்து அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படிங்கிறத தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு, நிறைய அரசியல்வாதிகள் பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து இவர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது தான் இன்னைக்கு அபத்தமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர் குற்றச்சாட்டு இல்ல, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து எங்க மேல ஒரே கட்சியில ஒரே அது சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டை வந்து நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தா, அவர் அதை வைக்கும் போது அது ஒன்றும் புதுசா தெரியல. அதுல 2 செய்திகள் இருக்கு. ஒரு செய்தி என்னன்னா, அந்த மாதிரி அவர் வந்து வெவ்வேறு விதமா மாற்றி பேசக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தலைவர் இல்லைன்றது நீங்க சொன்னது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிந்தாலும் கூட, இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்ச்சுனை நோக்கி தான் நகர்வாங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், சராசரி அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இங்கே போனால் வாய்ப்பு நிறைய கிடைக்குமா, அங்கே போனால் வாய்ப்பு நிறைய கிடைக்குமான்னு. இவரை பொறுத்த வரைக்கும் எங்கே போனால் வாய்ப்பு நிறைய கிடைக்குன்றதை விட, எங்கே இருந்தால் நம்முடைய ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அந்த நிலையில தான் தேர்தலுக்கு முன்பாக, நீங்கள் கூட கேட்டீங்க, தேர்தலுக்கு முன்பாக தாவேக்காக்கு போல. நல்லா கவனிச்சு பாருங்க, நான் அழுத்தமாக சொல்கிறேன். எந்த இடத்துல இருந்தால் நம்ம ஐடியாலஜிக்கல் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குமோ, சரிங்க, நமக்கு ஒரு டவுட் இருக்குது அங்கே வந்து இருக்கா இல்லையானா, நம்ம வந்து இருக்கிற இடம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குன்னு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம். அப்படிப்பட்ட தெளிவான முடிவு எடுக்கிறவர் அந்த மாதிரி மாற்றி பேச விட வேற எங்க அவருக்கு ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி சொல்ல கூட்டணி சொல்றேன், நான் தலைவரை சொல்றேன். ஓகே, நான் பாபு சொல்ல தலைவரை சொல்றேன். ரைட், கூட்டணி எடுக்கிற ஆளு தலைவர். அதனால அவர் இந்த மாத்தி பேசுறதுன்றது இல்லை. இன்னொன்னு, இப்போ வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸும் திமுகவும் வெளில போயிருக்காங்க. இப்போ நேற்றைக்கு பேசினது திமுக ஸ்டேட்மெண்ட்டுக்கும், நேற்றைக்கு பேசிய காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும், இன்னைக்கு பேசின காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் திமுக ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணா? முற்றிலும் முரணா இருக்கு. அப்போ எல்லாரும் தானே மாத்தி பேசுறாங்க. இது வந்து நிலைப்பாடுன்றது வந்து சிச்சுவேஷனல் தானே தவிர, ஆனா எந்த நிலைப்பாடு மாறக்கூடாதுன்னா, நீங்க என்ன நோக்கத்துக்காக அரசியல் வந்தீங்களோ அந்த நிலைப்பாடுல மாறக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்க என்னோட முதல் விமர்சனத்தை பார்க்கணும். ஓகே, நீங்க இப்போ நீங்க பொலிட்டிக்கலா வந்து நீங்க வந்து யூ கேன் டேக் டிசிஷன்ஸ், you can have make changes, ஆனா where you cannot change or where your decision should not change அப்படின்னா, உங்களோட நீங்க பேசிக்கா முதல்ல என்ன சொல்லிட்டு வரீங்க அரசியல் களத்துக்கு? ஓகே, அதுதான் நான் அம்பேத்கரை சொல்லிட்டு வரேன் அரசியல் களத்துக்கு. கடைசி வரைக்கும் நான் அம்பேத்கர் என்ன நிலைப்பாடுல இருந்தாரோ, இல்லை வந்து அவர் எது கருத்தியல்னு சொன்னாரோ அந்த இடத்துல நிக்கணும். நான் நீங்க முரண்பட்ட நிலையில இருந்த காங்கிரஸ் அமைச்சரவையிலே அப்புறம் எப்படி அம்பேத்கரால டிராவல் பண்ண முடிஞ்சது? அப்புறம் அவருக்கு ஒரு முரண்பாடு வந்தோன்னு வரல. இப்படிதான் நம்ம அதை அணுகணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ கொடுத்தோ இல்லை வந்து அப்படியே புற சூழலையோ நம்ம அதை அணுகக்கூடாது. நான் அப்படிதான் அணுகிறேன் தலைவரோட முடிவுகளை, நான் அப்படிதான் அணுகிறேன். பனையூர் பாபுவை தொடர்ந்து ஷானவாஸ் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு இது கொஞ்ச நாள் ஆலையே காணுமே. விசிகோட பெரிய அளவில் அவரை பார்க்கவே முடியலையே. அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. ஸோ விசிகோக்குள்ள ஷானவாசனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஷானவாஸோட கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா, நான் தான் சொன்ன 3 பேருக்கும் அவர் என்னன்னா, அவர் வந்து கட்சியில் வந்து வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாரு. தலைவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கலான்னாரு. அப்புறம் நான் பேசினேன். நானும் அவரும் போய் தலைவர் எழுச்சி தமிழர் நேரடியாக சந்தித்தோம். சந்திச்சப்பவே வந்து ஷானவாஸ் வந்து டூர் ப்ரோக்ராம் போட்டுட்டு வந்தார். டூர் ப்ரோக்ராம் போட்டு வந்த உடனே வந்து அப்போயே சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, விமர்சனம் வந்து அவர் இன்னும் எங்கேயும் போல இல்லை அப்படின்னாங்க. ஆனால் டூர் போனது தாமதமாக போனார் அப்படின்னாங்க. அதுக்கு காரணம்லாம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வேட்பாளர்கள் புதுசாக போனாங்க, போய் செட்டில் ஆகலை, அதனால லேட் ஆச்சு அப்படின்னு. எங்கன்னா ஒரு பெரிய ஒரு சதி நடக்குது. என்ன சதி அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு அடையாளத்தோட அரசியல் களத்தில் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்தது. தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு கூட வந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சு இது வந்து எல்லோருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு கட்சி வந்து அரசியல் களத்தில் பயணிக்குது. குறிப்பாக கடந்த தேர்தலில் 2 பொது தொகுதிகளில் விசிகா வெற்றி பெற்றோம்னா அது பெரிய செய்தியாச்சு. ஏன்னா நின்னதே 2 தான். நிச்சயம் 2 out of 2 100% வெற்றினும் போது அப்போ வந்து விசிகனுடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு. இது வந்து இட்ஸ் அ பார்ட்டி ஃபார் எவ்ரி ஒன்னு நாங்கள் சொன்னது வந்து அது உண்மைதான்றதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாச்சு.
இது இரண்டு தரப்பு மக்களை, இரண்டு தரப்பினர் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒரு தரப்பினர் வந்து கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க, இந்த கட்சி மேல காழ்ப்பு கொண்டவர்கள், இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், எல்லா கட்சியும் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்னன்னா, அவங்க வந்து குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை எப்படிடா இதை வந்து பண்றது அப்படின்னு குறி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ குறி வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு தாவேகாவோட நாங்கள் பயணப்படுறோம். இப்போ இன்னைக்கு தாவேகாவோட பயணப்படும் போது எப்படி என்னுடைய சுதந்திரமா என்னுடைய கருத்தை சொன்னோம், அதே மாதிரி சுதந்திரமா தான் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து திமுக அரசு வந்து நான் சொன்னேன். இது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இந்த குற்றத்தில் வந்து வேங்கவேலில் வந்து நீங்கள் வந்து இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து வன்கொடுமையில் மாவட்டத்தை அறிவிங்கன்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கு நான் வச்ச விமர்சனத்தை விட அது வந்து கடுமையான கருத்து. சட்டமன்றத்திலேயே பேசுறேன். இப்படிலாம் நாங்கள் செயல்பட்ட எங்களை வந்து கரெக்டாக தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வந்து திமுக, நாங்க மட்டுமா திமுக ஆதரவா செயல்பட்டோம்? கட்சியே திமுக ஆதரவா தான். அதுலயும் கூட நீங்க சொல்லிடுறீங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறதுனால. ஆமா, நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கட்சி மேல வந்து காழ்ப்பு கொண்டவர்கள் நான் சொன்னல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாவே கொண்டு போறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்புல பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ன்றது வந்து இப்போ ரொம்ப வந்து சோசியல் மீடியா பார்ட்டிசிபேஷன் ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க அங்க ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் ஒருத்தன் கட்சி பண்ணணும்னா கட்சிக்கு கொடி கட்டணும், கொடி கம்பம் ஊனணும், கட்சி நிகழ்ச்சி நடந்ததுன்னா அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும், ஜனங்கிட்ட போய் எங்கள் கட்சி இதுதான் சொல்லணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் இல்லாமல் அவன் ஏதோ ஒரு வேலை பார்த்துனுக்கும் போது போகிற போக்கில் வந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போகிற நேரத்தில் கூட ஒரு பதிவு போட்டு போகலாம். அப்போ இவங்களோட பார்ட்டிசிபேஷன் நிறைய ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்ட்டியில் மேலே உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள், நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையோ பொய்யோ, அதை உண்மைன்னு நினைச்சு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவான். அப்போ இந்த மாதிரியான சக்திகள் வந்து தொடர்ந்து வந்து எழுதின பதிவுகளின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்த தொடர்ச்சியா எழுத ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப மனதை அவர் மனதை பாதிச்சா பரவாயில்ல, அவர் பொலிட்டீஷியனு, அவர் மனதை பாதிக்கும். இப்போ நான் இருக்கேன், என்னை பற்றி ஒரு பதிவு வருதுன்னா, என்னோட குழந்தைகளோ என் மனைவியோ பார்க்காம இருப்பாங்களா? அதை இன்னைக்கு எல்லாருமே அப்போ பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த மாதிரியான ஒன்று. இன்னொன்று, ஒரு சில பேர் வந்து அது வந்து தலைவர் வந்து 2-3 தடவை சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு உயர்நிலை குழுவில் கூட கண்டிச்சார். உயர்நிலை குழுவிலே இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக்குறாங்க அப்படின்னு நேற்றைக்கு கூட அவங்கள வந்து கண்டிச்சாரு. இப்போ இன்னும் கூட வந்து அது மாதிரியான இருக்கு. இப்போ அந்த மாதிரியான தொடர்களுடைய ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஏன்னா இந்த கட்சியினுடைய கலர் வந்து மாறுறதுல வந்து உடன்பாடு இல்லையா என்னன்னு தெரியல சிலருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவருக்கு வந்து ஒரு அழுத்தத்தை புற அழுத்தம் அவர் வந்து கட்சிக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வேணும். இவங்களாம் இப்படி போடுறாங்க, நீங்களாம் இப்படி கேட்குறீங்க. இது உண்மையா இருந்ததுன்னா நீங்க என்ன சொன்னீங்க? இப்போ ஒரு வார்த்தை சைலண்டா இருந்துட்டாங்க. இப்போ இந்த கட்சி இப்போ வந்து என்ன தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது வெளியில இருந்தாங்க இல்லையா? இது ஒரு டிசிஷன் எடுத்தோம் இல்லையா? இது பரபரப்பான டிசிஷன் தானே? ஆமா. இந்த பரபரப்பான டிசிஷன்ல அவர் வந்து கருத்து சொல்றாருல, அவர் உயர்நிலை குழுல கலந்துக்கிட்டாருல அன்னைக்கு. அப்புறம் எங்க சைலண்டா இருந்தாரு? அன்னைக்கு நடந்த உயர்நிலை குழு அவர் ஆப்சென்ட் ஆனாரா? இல்ல, வந்தாரு. வந்து அதுல பேசுறாரு. பேசிட்டு அந்த உயர்நிலை குழுல தான் கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் கிட்டத்தட்ட தாவேக்காக வந்து ஆதரவு கொடுக்கணும், வெளியில இருந்த ஆதரவு இல்ல, ஆதரவு கொடுக்கணும்ன்றது தலைவர் ஒத்து போறாரு, நாங்களும் ஒத்து போறோம், அமைச்சரவையிலே பங்கு பெறணும் அப்படின்றது சொல்றோம். அதுக்கு அப்புறம் தாவேக்கா வெளிப்படையா ஓப்பனா ஆதரவு கொடுத்த பிறகு எழுச்சி தமிழர் என்ன பண்ணாருன்னா, இதுல அன்னைக்கு இவரு அயோத்தியாச பண்டிதருடைய நினைவு மண்டபத்தில் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கட்சியினுடைய கோர் கமிட்டி, உயர்நிலை குழுவை கடந்து அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஃபில்டரான ஒரு கோர் கமிட்டி, பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மை செயலாளர் கொண்ட கோர் கமிட்டியில நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கு பெறதை பத்தி முடிவு செய்வோம்னாரு. 21 அமைச்சரவை பதவி வைத்தாங்களா? முதல் இது நாங்கள் 22 பண்ணோம். 20ஆம் தேதி அந்த கூட்டத்தில் 3 மணி நேரம் அந்த கோர் கமிட்டி கூட்டத்தை முடிச்சுட்டு இது தொடர்பாக தாவேக்காவை சார்ந்தவர்களை சந்திக்கிறதுக்கு ஷானவாஸ் வராரு. அப்ப கட்சியினுடைய முக்கியமான அதிமுக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கூட்டங்கள்ல கலந்துகிட்டவரை போய் சைலண்ட்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கலப்பி விட்டு, இருந்தாலுமே உங்களை போன்று பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஆக்டிவா உளமாற கட்சியினுடைய ஆன்மாவான அந்த கொள்கையை வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காரு, தலைவருக்கு துணையாகவே இருக்கிறாரு. ஆனா ஏன் ஷானவாஸ் அவர்கள் அவ்வளவு வேகத்தோட இல்ல, அவருடைய வேகம் சற்று குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கட்சின்றதுங்க. எல்லா விதமான களப்பணியாளர்களையும் கொண்டிருக்குது. ஒருத்தர் வந்து மீட்டிங் போடுறதுக்கு
தேவையான பணிகளை செய்யக்கூடியது, கட்சியினுடைய நிகழ்ச்சிகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு ஃபேஸாக இருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து கட்சியினுடைய கருத்துக்களை பொதுதளத்தை கொண்டு போய் சேர்க்குற ஃபேஸாக இருக்கலாம். ஷானவாஸோ இல்லை பாலாஜியோ தனிநபர்களாக இந்த இயக்கத்தில் இருக்கலாம். தனிநபர்களாக இருந்தாலும் எங்களுக்கான அடையாளங்கள் கொண்டவர்களை நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது பிஜேபியில் ரவுடி பசங்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் சேர்க்க முடியாது. நாங்கள் எப்படி சேர்க்க முடியும்னா, நாங்கள் பேசக்கூடியது என்ன, எங்கள் செயல்பாடுகள் என்னன்றதை வச்சு தான் சேர்க்க முடியும். இப்போ அவர் வந்து ஒரு ஆளாக ஒத்தையாளாக தான் வந்து பேசுறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு சோஷியலாக வந்து இந்த கட்சியின் பக்கம் சில பேரை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவருடைய செயல்பாடுகள் தன்மை என்னன்னா, பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது, டிவி டிபேட்ஸ் அட்டன் பண்ணுறது, கருத்தரங்குகள் அட்டன் பண்ணுறது, இந்த 3 தான். இதுதான் இதில் வந்து என்னன்னா, இன்றைக்கு தேதியில் கட்சி தேர்தல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகிறோம். விருதுகள் வழங்கும் விழா இருக்கு ஜூன் 14, மாநாடு இருக்கு ஜூலை 23. இந்த மாநாட்டுக்கான வேலையிலையும் விருதுகள் வழங்கும் வேலையிலையும் அவர் மட்டும் இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதில் வரமாட்டாங்க. அதை செய்கிற செட்டு இன்னொரு செட்டு. இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனிங் ஒரு ஆளாக இருக்கிறேன். இதையும் வந்து நான் வந்து அவர் அளவுக்கு முழுமையாக நான் வந்து ஊடகங்களில் போகலனாலும் எனக்கு என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவர் முழுக்க முழுக்க அந்த ஆங்கிள் தான். அப்போ அதுக்கான ஸ்பேஸே இல்லையே இப்போ. இன்னொன்று கட்சி வந்து ஒரு இது வந்து ஒரு ஃபேஸ், ஒரு முக்கியமான ஃபேஸு. நீங்கள் எப்படி வந்து ஒரு முடிவு, அரசியல் கட்சியினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, ஒரு கக்கூன்ல இருந்து பட்டாம்பூச்சியாக மாறுறது மாதிரியான ஒரு நிலை. ஒரு நேரம் வந்து உங்களை சுற்றி நீங்களே வந்து நூலை சுற்றி, இயக்கத்துக்கே அதுதான் நிலை. இப்போ நீங்கள் இயக்கத்தினுடைய நிலை அது. இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எத்தனை கேள்விகள் வருது, நீங்கள் எப்படி தாவேக்காவோட இது வச்சிங்க, நீங்கள் எதை நம்பி போகிறீங்க எல்லாம் கேட்கல. இப்போ இதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா இதுக்கான ஒரு கால டைம் வேணும். இப்போ வந்து அவர் வந்து இப்போ நீங்கள் அவர் ஊடகத்துக்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து இயல்பாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார்னா கூட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதனால அவர் சைலண்டாக இருக்காரு. வரட்டும், இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகட்டும், ஒரு மாதம் ஆகட்டும்னாரு. தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. என்னோட தொடர்பில் இல்லை, தலைவரோட நேரடி தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து இது என்னன்னா, ஒரு எதுவும் கிடைக்கலன்னா இப்போ இன்னைக்கு பேச மாட்டாங்க. ஷானவாஸ் விஷயத்தை இன்னைக்கு பேச மாட்டாங்க. இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு. திருப்பி அது கொஞ்சம் ஆஃப் ஆன உடனே நாளைக்கு அவனை ஒருத்தன் போடுவான். இதில் வந்து உங்க மூலமாவே வந்து தோழர்களுக்கே வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கட்சிக்கு விரோதமா அவர் நடந்திருக்காரு, போறாருன்றது உண்மையா இருந்ததுன்னா இந்நேரம் எழுச்சி தமிழர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. எழுச்சி தமிழரோட தொடர்பில் இருக்காரு. கட்சியினுடைய தலைவரை கூட அவரோட தொடர்பில் இருக்காரு. எழுச்சி தமிழர் அவங்களாம் கட்சியில தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து போகணுன்றது தான் அவரோட விருப்பம். அப்போ அந்த விருப்பத்துக்கு எதிராக பேசுகிறவர்களும், அந்த விருப்பத்துக்கு எதிராக பதிவு செய்பவர்களும் கட்சிக்குள்ள இருந்தாலும் கட்சிக்கு வெளியில இருந்தாலும் இந்த கட்சிக்கு விரோதமானவர்ன்றது தான் செய்தி. ஷானவாஸ் அவர்களும் பனையூர் பாபு அவர்களும் வந்து கொள்கையில வந்து அம்பேத்கரியத்துல வந்து மிக தீவிரமான பற்றாளர்கள், விசிக பட்டறையில இருக்கிறவங்க அவங்க. இப்ப பனையூர் பாபு வெளியில போயிருந்தாலுமே கூட இவர்களை வேறு யாராவது ஈஸியா நெருங்க முடியுமா? அதற்கு இவர்களும் இணங்கக்கூடியவர்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. ஆனா தனி மனிதர்களை வந்து நம்ம வந்து கேஜ் பண்றது வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஊகம்தான். ஒரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான். இப்போ நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றதுலாம் வந்து எனக்கு என்ன தெரியும். எனக்கு நீங்கள் வெளியில் புறச்சூழலை நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நான் வேல்யூ பண்ண முடியும். நிச்சயமா புறச்சூழல் அவர்கள் பேசக்கூடியதுலேருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லை என்பதை நான் அறிகிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்றது எனக்கும் தெரியாது. ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஷானவாஸ் வந்து சில பேர் வந்து சித்தரிக்கிற மாதிரி அவர் வந்து கட்சிக்கு எதிராகவோ கட்சிக்கு விரோதமாகவோ ஒரு பொழுதும் செயல்படலை. இவங்களோட எதிர்பார்ப்புக்கு வேணா இல்லாமல் இருக்கலாம். இப்போ நானே கூட ஊடகத்தில் பேசும்போதெல்லாம் கூட சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக பேசுறீங்க, கொஞ்சம் ஏதாவது சிக்கலான நேரங்களில். அது அவங்களோட விருப்பம். அப்போ அது நேரம் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் அப்படின்னு மட்டும் வச்சு அதெல்லாம் கடந்தாச்சுங்க. அதெல்லாம் இனி இதுக்கப்புறம் கட்சியில வந்து மறுபடியும் சொல்றேன் நானு. இப்ப நான் வந்து வாய்ப்பு கொடுக்கலன்றது இல்லை எங்க பிரச்சனை. வாய்ப்பு கொடுக்கலன்றத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா, நாங்க வந்து ஒரு எதிர்பார்ப்புல இருந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தப்ப, அதுக்கான காரணம் எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு தலைவர் சொன்னாரு. அது தலைவர் சில விளக்கங்களை சொன்னார். நான் தான் சொன்னேன், ஷானவாசும் நானும் தலைவர் மட்டும் 3 பேர் மட்டும் பேசினோம். யாரும் கிடையாது, நாங்க 3 பேர் மட்டும் பேசினோம். அதுல தலைவர் சில விளக்கங்கள் சொன்னாரு. அப்பவே முடிஞ்சு போச்சு. இது நான் வந்து நானா இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, we are all practical politicians. This is not the only chance. நீங்க அது அறியாதவன் புரியாதவன் கண்டதான் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். ஒரு அரசியல்ல வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது மட்டும்தான் வேல்யூவா? சட்டமன்ற உறுப்பினரை கடந்து கட்சியில வந்து இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு கிடைச்சிருந்தா எழுதப்பட்ட மகிழ்ச்சியை விட இன்னைக்கு நான் பொருளாளர் ஆனதுல எனக்கு அவ்வளவு கூடுதல் மகிழ்ச்சி. இதுதான் ஹோல்டு. நீங்க அதனால இது வந்து புரியாதவன் வந்து ஏதாவது சொல்லுவான். இன்னொன்னு, அந்த சட்டமன்ற உறுப்பினர் வச்சுட்டு என்னங்க பண்ணணும், சம்பளம் வாங்கணும், சரியா? மக்களுடைய வாய்ஸ் சட்டப்பேரவையில பண்ணும் இல்ல தனிப்பட்ட முறையில். நீங்க என்ன when you are talking about personal gains, எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா நான் அப்படி வருவேன். குற்றச்சாட்டுறவன் என்ன சொல்றான்,
இவங்களால வந்து அந்த பணியை செய்ய முடியலன்னு இவங்க ஏங்கி போயிருக்காங்க. இப்போ நாங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பதிவு போடுவாங்க? இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது வந்து தனிப்பட்ட நலன்ல தான் பாக்குறாங்க. இவர் வாய்ப்பு கிடைக்கல, மக்கள் இப்ப நீங்க சொன்னதான் நாங்க நினைச்சோம். மக்களுக்கான பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு போயிடுச்சு, மக்களுக்காக ரெப்ரசன்டேட் பண்ண ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னு தான் பார்த்தோம். ஆனா அதை அவன் சொல்ல மாட்டான், குற்றச்சாட்டு வைக்கிறவன். அதுக்காக சொல்றேன், தனிப்பட்ட நலன்கள் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா அந்த சூழல்லையே திமுக அரசாங்கத்துல இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, மரகதம் குமரவேலு, நான் இப்ப எதிர்கட்சி கூட கிடையாது, எதிர்கட்சி கூட ஒரு வேல்யூ இருக்கு. சட்டமன்ற எதிர்கட்சியா அதிமுக இருந்தது, கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. சட்டமன்ற அவங்க கட்சி தலைவர் நினைச்சாருன்னா எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். சட்டமன்ற கட்சி தலைவர் நாங்க வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 4 உறுப்பினர் கொண்ட கட்சி. நாங்க வந்து எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கோம். சிந்தனை செல்வன் பட்டியலிட்ட மாதிரியான சாதனை, தனிப்பட்ட முறையில் தொகுதிகள் சாதனை பண்ணா இன்னைக்கு நான் வந்து பெல்ட் ஏரியான ஒரு இதை போட்டு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு பட்டா மறுக்கப்பட்டது. பட்டா உரிமைக்கு தான் இடதுசாரிகள் வந்து எவ்வளவு காலமா போராட்டம் பண்ணுகிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுகிறாங்க. அந்த பட்டா உரிமைக்காக குரல் கொடுத்து 1960 இருந்து ஜீவோவை உடைச்சு இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பட்டா வாங்கி கொடுத்தேன். என்னை யாரும் கொண்டாட வேணாம், ஆனா எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கு, நான் இதை பண்ணிருக்கேன்னு. இதை செஞ்சதுக்கான வாய்ப்பு கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர். ஆனா இதை செஞ்சு கொடுத்தது அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அதனால இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்ல. இவங்க வந்து திருப்பி வந்து கட்சியில ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும், கட்சியில ஒரு மாறுபட்ட நிலையை ஏற்படுத்தணுன்றதுனால. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது வேற. ஷானவாசோ பாபுவோ வந்து கட்சிக்கு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய விதமா செயல்பட்டு இருப்பாங்க தவிர ரெண்டுமே வெவ்வேறு. நீங்க ஒரு 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 ஆர்கனைசேஷனுக்கு இன்ஜூர் பண்றது வேற, காயம் ஏற்படுத்துறது வேற. நீங்க அதிருப்தியில செயலற்ற தன்மையில அமர்றது வேற. ரெண்டுமே தப்பு தான், ஒரு வகையில ரெண்டுமே தவறு தான். ஆனா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அந்த ஆக்ட் இருக்குல்ல, இது வேற. நீங்க அவங்கள வந்து நீங்க செய்யாத குற்றத்துக்கு குற்றம் சொல்றீங்க. நீங்க வந்து கேளுங்க, ஏன் வந்து இப்ப பாபு கேளுங்க, ஏன் நீங்க வந்து போயிட்டீங்க, அந்த நேரத்துல வேலை செஞ்சிருக்கலாமேன்னு கேளுங்க. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லட்டும். பதில் சொன்னா கூட வந்து தப்பு தாங்கன்னு சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து தவறாயிடும். அவங்க இது வரைக்கும் அது செய்யல, ஐ எம் வெரி கிளியர். இந்த நிமிடம் வரை அவங்க 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ல ஈடுபடல. எதிர்காலத்துல என்னன்றது எனக்கும் தெரியாது. சரிங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு சீட்டு விசிகேக்கு கிடைக்கும் கூட்டணியில, திமுக கூட்டணியில அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல 8ன்னு உறுதி ஆயிட்டு பிறகு மடமடன்னு யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வேட்பாளர் தேர்வுல வந்துட்டு அறிவிக்கப்பட்டப்போ திருமா அவர்கள் வந்து தன்னையும் ஒரு வேட்பாளரை அறிவிச்சு வாபஸ் பெற்றதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் இப்போ எல்லாமே தான் டிஸ்கஸ் பண்ணிட்டாரு அவர் வந்து சொன்னாரு. அந்த நேரத்துல வந்து பை எலெக்ஷன், எம்பி பை எலெக்ஷன் வந்ததுன்னா தேவையில்லாத சிக்கல் வரும். இல்ல இதையும் கூட வந்து உட்பட மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு நெருடல் ஏற்படுத்தி இருக்கலாமா? தலைவர் தன்னைத்தானே அது தெரியல, அது அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு இல்லை. அதை நான் சொன்ன மாதிரி பக்கத்துல இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பக்கத்துல இல்லை. நான் அந்த முடிவுகள்லாம் எடுக்கும்போது பக்கத்துல இருந்தேன். என்ன சொல்ல போனா அந்த அறிவிப்பு தலைவர் செய்யும் பொழுதே அருகில் தான் இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, இப்போ அவங்க வந்து இந்த கூட்டணியோட நலனை பாதிக்கும்னு சொல்றாங்க, அதனால நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு வந்து மறுபரிசீலனை பண்ணணுன்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னாரு. மறுபரிசீலனை பண்ணாரு, நின்னாரு. தான் இது அவர் தலைவர் சொன்ன காரணங்கள் தான். அதை தாண்டி ஒன்றும் ஸ்பெஷலா இந்த ரீசன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரிங்க, தாவேக்கனுடைய அந்த மாறுபட்ட அவங்களுடைய அந்த கொள்கை சித்தாந்தம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முடியல விசிகாவினால. அவங்க இப்படி ஒன்று பேசுறாங்க, அப்படி ஒன்று பேசுறாங்க, அவங்களோட வே வந்து தெரியல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்னும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஒருவேளை அவங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, அதுக்கு முதன்மையான ஒரு வந்து விசிக கட்சிக்கு தான், தலைவர் திருமா அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. திருச்சி கிழக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும் போது பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, தலைவர் திருமா அவர்களை இடைத்தேர்தலை நிக்க வச்சு துணை முதலமைச்சருக்கான ஒரு வாய்ப்பை டிவிகே தரப்புல இருந்து கொடுக்குது அப்படின்னா எனக்கு வந்து அதுல பற்று கிடையாது, நான் அமைச்சரவையிலே எனக்கு பற்று கிடையாது, நான் அதுக்குள்ள வர்றதுக்கு பற்று கிடையாது அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள் மறுப்பதற்கோ அல்லது ஏற்க மறுப்பதற்கோ என்ன காரணம்? தலைவர் சொன்னதுதான் இருக்கலாம். அவர் பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே. என்னன்னா, அவங்க வந்து முதல்ல வந்து தலைவர் தான் வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணும்னாங்க. தலைவர் வந்து எம்எல்ஏவா இல்லை. அப்போ அதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம், திருச்சி கிழக்கு கொடுக்குறோன்னு. இந்த துணை முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதா தலைவர் சொன்னார்னா, தலைவர் தான் சொன்னார், நான் சொல்லலை, ஆன் ரெக்கார்டே சொல்லியிருக்காரு. அவங்க துணை முதல்வர்ன்ற ஒரு இதுவே வந்து நாங்கள் யாருக்கும் பண்ண போகிறது இல்லைன்ட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேபினெட்டுக்கு வாங்க, கேபினெட்டுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து என்ன உரிய மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து நாங்கள் வந்து ஹானர் பண்ணுறோம், சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு திருச்சி கிழக்கு வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணி தலைவர் வந்து வேண்டான்ற மாதிரியான கட்சி தோழர்களுடைய முடிவு வேற மாதிரி இருந்தாலும் கட்சியினுடைய முடிவா தலைவருடைய முடிவை வந்து அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அவர் வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. இப்போ வந்து அவர் திருச்சி கிழக்கில் நிற்பார். திருச்சி கிழக்கில் அவர் நிற்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா, ஒரு அமைச்சர் ஆகராம இருந்ததுன்னா திருச்சி கிழக்கில் நிற்பாரு. ஓகே, அவர் கேட்டகரிக்கலா சொல்லிட்டாரு, எனக்கு நான் ஆக மாட்டேன்னு கேட்டகரிக்கலா சொல்லிட்டாரு.
கேட்டகரிக்கலா அவர் சொல்லிட்ட பிறகு அவர் திருச்சி கிழக்குல நின்று ஜெயிச்சு வெறும் எம்எல்ஏ போய் உள்ள உட்காருவாரு? ஆமா. அது தேவையும் கிடையாது. அப்படி வெறும் எம்எல்ஏ போய் உட்காரலாம், தாராளமா உட்காரலாம், எதிர்கட்சியா போய் உட்காரலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவர் எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம், அமைச்சர் ஆகணும்னா தான் அந்த அவசியம் எழுது. அதனால அது ரூல்ட் அவுட். இப்ப நீங்க என்ன அதுதான் அந்த கிளாரிட்டி இல்ல. அது அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஓகே. ஏன்னா அவர் அமைச்சர் ஆக போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே. அவர் ஆக போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு டிவிகே தரப்புலயும் துணை முதலமைச்சருக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்றதையும் அப்படிதான் தலைவர் சொல்லியிருந்தார், ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார். அத பத்தி நம்ம அந்த கிழக்கு திருச்சி கிழக்கு பரவாயில்ல நாம கேட்கல. அவங்க ஆஃபர் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க, நாங்க வந்து துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு நாம கேட்கல. அவங்க தான் ஆஃபரோட வராங்க. ஆஃபரோட என்ன வராங்கன்னா, நீங்க அமைச்சரவையில் பங்கு பெறணும், ஆனா அமைச்சரவையில் பங்கு பெறும்போது உங்களுக்கான உரிய மரியாதை நாங்க கொடுக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையை ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, இப்ப அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணும், நீங்க துணை முதலமைச்சரா பங்கு பெறுங்கனாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே. அது வந்து அட்பார், முதலமைச்சருக்கு அட்பார்ல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஆமா. ஆனா அவங்க வந்து அந்த ஐடியால இல்லைன்னும் பொழுது அவங்க இந்த வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்கள் வழங்குகிறோம், உங்களுக்கு என்ன பொசிஷன்ல நாங்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ இல்ல நீங்க அமைச்சரவையில ஓபன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்க அதனால நீங்க வந்து பங்கு பெறணும்னாங்க. அது கன்சிடர் பண்ணோம். தலைவர் அதுல எங்களுக்கு என்ன மாதிரி ஆட்களோ இல்ல மற்றவர்களோ சில பேர் வந்து விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும் தலைவர் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அப்புறம் எதுக்கு போய் திருச்சியில போய் நிக்க வேண்டிய கொஸ்டின் வரப்போகுது? அப்படி இல்லை. சரிங்க. இப்ப பொதுவாகவே வந்துட்டு திருமா அவர்கள் வந்து கொள்கை பற்று மிக்க ஒரு உறுதியானவர் அப்படிங்கிறது வந்து உலகறிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது தாவேக்க வந்து புதிதாக அரசியலுக்கு பிறந்த ஒரு குழந்தை மாதிரி வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில உட்கார்ந்து பேசும்போது நாங்க மதச்சார்பற்ற கூட்டணிகள் உள்ளது, அவங்களோட ஸ்டாண்ட் வந்து அதுல உறுதி இருக்கா இல்லையன்றது இரண்டாம் பட்சமான ஒரு விஷயம். ஆனா இப்படி மதச்சார்பற்ற கூட்டணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லும்போது திருமா ஏன் தயக்கத்திலே இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனடியா முடிவெடுத்து அவங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலுமே கூட அவங்கள போயிட்டு அவங்க தான் குருன்னு சொல்றாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து என்னுடைய அரசியல் குருன்னு சொல்றாரு. அவர் தான் இன்னைக்கு முக்கியமான ரோல் வந்து டிவிகேல கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே இருக்கும்போது, இவர் போயிட்டு அந்த ஒரு பங்கு அவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பங்கா கூட இருக்கலாமே. திருமா அவர்கள் வந்து போயிட்டு கைட் பண்ணலாமே, தன்னை பிடிச்சி வச்சுக்கலாமே. இன்னொரு கூட்டணிக்குள்ள போயிட்டு மதச்சார்பு கூட்டணிக்குள்ள இப்ப அதிமுக உள்ள வந்தாலும் ஒண்ணுதான் சொல்றோம், பிஜேபி உள்ள வந்தாலும் ஒண்ணுதான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவருக்கான வாய்ப்பு ஓப்பன் ஆகும்போது போயிட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாம உள்ள போயிட்டு அவங்களை கைட் பண்ணலாம், வழி நடத்தலாம். அந்த பவர் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிகாரமும் கிடைக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்டே வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற அப்பதான் சமூக விடுதலை நம்மளால பண்ண முடியும். அப்போ கொள்கை உறுதி பெருசா, அரசியல் அதிகாரம் பெருசா அப்படின்ற ஒரு அவர் உள்ள போயிருக்கலான்றீங்களா? அதான் உங்களோட சாராம்சம். இல்ல அது இப்ப நீங்க சொன்ன, நீங்க கோட் பண்ண புரட்சியாளர் அம்பேத்கர் அப்புறம் ஏன் அந்த அரசியல் அதிகாரத்தை விட்டுட்டு வெளில வந்தார், கேபினெட் விட்டு? அதற்கான சூழல் இல்ல, அது ஏற்படுத்தார்ல. அது வந்த பிறகு வரதை விட அந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படுத்த வேணாம்னு நினைக்கிறாரு. அதனால அது வந்து நீங்க இன்னொன்னு, நீங்க ஒருத்தரை வந்து நான் வந்து என்னோட மென்டார்னோ என்னுடைய குருனோ சொல்றதுனால எல்லா நிலைகள்லயும் அது அப்படியே ஒத்து போவாங்க. நான் இந்த கேஸுக்காக சொல்ல, பிராக்டிக்கலா சிந்திச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. இட் இஸ் நாட் தட் ஆல்வேஸ் யூ வில் கோ வித் யுவர் மென்டார். அப்ப நீங்க மென்டார் சொல்றதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு வந்து நீங்க எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிடுவீங்க. ஓகே, அப்படிதானே அர்த்தம் அது. இப்போ எனக்கு ஒரு மென்டார் இருக்காங்க. மென்டார்ன்றது இட்ஸ் எ கைடு. இப்போ நான் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனோம் அப்படின்றதுனா, சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு திருச்சி ஒரு வேலையாக திருச்சி போகணுமா வேணாமான்னு வேணால் கேட்குறது வந்து என்னோட மென்டார் வந்து சொல்லலாம். திருச்சிக்கு நான் என்ன மோடில் போனோம், எந்த ரூட்டில் போகணுன்றதெல்லாம் வந்து என் மென்டாரே தான் சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, மென்டாருக்கு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அது அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ எடுப்பார் கைப்பிள்ளைன்னு ஆகிடும் இல்லையா? அதனால அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கோட், அவ்வளோதான். இப்போ எனக்கு மென்டார் அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் த டெப்த் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஓவராலா என்னன்னா, அவர் சொல்லியிருக்காரு, அதுக்காக அவர் சொன்னான்றதுக்காக நாங்க சொல்றது எல்லாத்தையுமே அவர் கேட்பாருன்னா அவர் ஏன் போய் தனியா தாவேக்கையில சேரணும்? ஓகே, புரியுது. அவங்க ஒரு கட்சியில இருக்காங்க. அதனால அது அவர் மேல வச்சிருக்க மரியாதையை வெளிப்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நீங்க வந்து நீங்க ஏன் அதை போயிடக்கூடாது போகக்கூடாதுன்றது வந்து அது வந்து சரியா இருக்க முடியாது. நமக்கு என்னன்னா, இன்னொன்னு தலைவர் வந்து ஒரு தலைவரா வந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். கேபினெட்ன்றது அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலா ஒரு பாடி. அது வந்து யூ ஹேவ் த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க யாராவனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கேபினெட் உள்ள போயிட்டீங்கன்னா அந்த கேபினெட்டுன்ற விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து மதிப்பு கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து கேபினெட்டுக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா, அரசு எடுத்துட்டு வரக்கூடிய திட்டங்களை, சட்டங்களை சட்டமன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ற இடம் தான் கேபினெட். சரியா? இப்போ அம்பேத்கர் அதனால தான் வெளில வராரு. அந்த கேபினெட்ல உட்காரும் போது ஒரு டிஸ்கஷன் வரும்போது உங்களால கருத்து சொல்ல முடியாது. ஆட்சி உள்ள போய் அமைச்சரா இருக்கிறதுக்கும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ நாளைக்கு என்ன சட்ட திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாலும் இன்னைக்கு எங்க கட்சியின் சார்பாக அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த கேபினெட் மீட்டிங்ல கலந்துப்பாரு. ஓகே, உங்களுக்கு எனக்கு ஏன் சட்டமன்றத்துக்கே தெரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிய வரும். அதனால்தான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்றாங்க, நான் இருக்கக்கூடிய இந்த பொறுப்புல எனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தெரிய வருவற்றை ஒருவரிடமோ மற்றவரிடமோ நான் வந்து எந்த நேரத்திலையும் அதை சொல்ல மாட்டேன்னு இதுக்கு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஓகே, அதுதான் கேபினெட்.
அப்ப அந்த கேபினெட்ல தலைவர் போய் உட்கார்ந்துட்டாருன்னா அங்க முடிவு பண்ணி வெளியில வர விஷயத்தை எப்படி நீங்க எதிர்ப்பீங்க? ஓகே ஓகே, அதனாலதான் வெளியில இருந்து ஆதரவுனாக்கா நமக்கு தெரிய வந்துரும். நம்ம வந்து அப்ப நம்ம ஒரு அது சரியா தவறா லீடர்ஷிப் அப்படிங்கறத இண்டிபெண்டன்சி போயிடும். லீடர்ஷிப் இண்டிபெண்டன்சி போயிடும். ஓகே, இதைத்தான் தலைவர் சொன்னார். இது நாங்கெல்லாம் வந்து வேற பார்வை பார்த்தோம். தலைவர் சொன்ன ரீசன்னா ஒரு லீடர்ஷிப் இண்டிபெண்டன்சி இது போயிடும். நுணுக்கமான விஷயம் தான். லீடர்ஷிப் இண்டிபெண்டன்சி போயிடும். நீங்க வந்து கேபினெட்ல போய் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு வந்துட்டு வெளியில வந்து எப்படி நீங்க அப்போஸ் பண்ணுவீங்க? தோழர் வன்னியரசு வேணா அதுல போயிட்டு வரலாம், அவர் கட்சியினுடைய இது. ஓகே, அதுக்கப்புறம் அவருடைய மறுப்பாங்க, கேபினெட்ல பேசலாம் போலாம். ஒரு விஷயம் நமக்கு ஐடியாலஜிக்கலான விஷயம் இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமா கூட ஒரு டிஸ்கஷன் வருது. இப்போ ஓல்டு பென்ஷன் நடைமுறைப்படுத்தணுமா வேணாமான்னும் போது இப்போ இவங்க வந்து புதுசா ஒரு டாப்ஸ்னு ஒரு இது கொண்டு வராங்க, புது பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்போ அந்த பென்ஷன் சிஸ்டம் வேணுமா இந்த பென்ஷன் சிஸ்டம் வேணுமான்னு வருது ஒரு டிஸ்கஷன் கேபினெட்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுது. போன அரசு எடுத்த நிலைப்பாடே இந்த அரசு எடுக்கிறாங்க. நாங்க வந்து இல்ல ஓல்டு பென்ஷன் தான் வேணும்னு பேசுறோம். உள்ள வன்னியரசு அதை பேசலாம். வன்னியரசு பேசுனதுக்கு அப்புறமும் வந்து அரசு ஒரு முடிவு எடுக்கலாம். அரசு எடுத்த அந்த முடிவை வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழரால எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். இது தப்பு, இந்த கவர்மெண்ட் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க தலைவரே போய் கேபினெட்ல போய் உட்காந்துட்டு அதுக்கு ஒத்துட்டு வந்துட்டு தலைவராட்டினா இது என்ன அந்நியன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு நெருடல் இருக்குல்ல. பல்வேறு கருத்துக்கள், அதுவும் பரபரப்பான இந்த அரசியல் சூழல பல்வேறு கருத்துக்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.